வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ பீட் மார்க் இம்போர்ட் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் போய்டும். ஸோ அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸை இதே மாதிரி வந்துட்டு லைனாக வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இமேஜஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரீசெட் லிங்க்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2 இமேஜ் வரும் இல்லையா? ஸோ அந்த 2 இமேஜ்க்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபர்ட்டில் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அகைன் செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு அதே மாதிரி வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க 2 இமேஜ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். செகண்டில் இருக்க இமேஜை வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இமேஜ்க்கு மட்டும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 இமேஜ்க்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு 4.07லேருந்து தென் எண்டு வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். 4.07 செகண்டில் இருக்க இமேஜ்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லா எஃபர்ட்டும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி எண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ட் வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசியை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு 2 ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் வந்துட்டு பாக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த 2 லேயரையும் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நமக்கு இமேஜஸ் வருது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த சிசி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர் அப்படின்னு காமிக்கும். ஸோ பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிசி வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லேயரையும் அகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ அப்படி காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 fpsல வந்துட்டு செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.